டக்ஸாலஜி அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்ஸ் லிட்ரஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரைசிங் காட் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணா வரும். லிட்ரஜி அப்படின்னா ஆராதனை. உனக்கு ஒரு ஆராதனையோட தொடக்கத்திலிருந்து அந்த ஆராதனையில் பாட வேண்டிய பாடல்கள், கேட்க வேண்டியது வேதவசனம், கொடுக்க வேண்டிய காணிக்கை, பெற வேண்டியது ஒரு வார்த்தை, அது ஆராதனையோட முடிவு. இது எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற அது பேர் தான் லிட்ரஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க ஒரு ஆலயத்துக்கும் ஒரு லிட்ரஜி இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த பாடல்கள் தான் பாட போறோம், இல்லை இந்த வசனங்கள் தான் படிக்க போறோம் அப்படிங்கிற இது லிட்ரஜி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த டக்ஸாலஜி அப்படிங்கிறது ஆராதனையில ஏதோ ஒரு இடத்துல we are praising God அப்படிங்கிறது தான் அர்த்தம். நான் சொன்னது ஒண்ணுமே புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க என்ன மாதிரி டிஎல்சி, சிஎஸ்ஐ, ஆங்கிலிக்கன், அப்புறம் மெத்தடிஸ்ட் இந்த மாதிரி பாரம்பரிய திருச்சபையில இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல கத்தோலிக்க திருச்சபையில இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல புதிய திருச்சபைகள்ல இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த டக்ஸாலஜியை ஏதோ ஒரு இடத்துல நீங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க. இந்த டக்ஸாலஜி இன்னும் தெளிவா என்னன்னு சொல்லணும்னா, இட்ஸ் அ ஒன் ஸ்டான்ஸா சாங், அதாவது ஒரு சரண பாடல். இந்த இதுக்கு ஒரே ஒரு சரணம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு சரணம் கூட ஆராதனையோட ஏதோ ஒரு பகுதிகளில் நீங்க பாடுவீங்க. இதை நீங்க ஆராதனை முடிவுல இந்த ஒரு சரணம், ஏதோ ஒரு சரணத்தை மட்டும் பாடுவீங்க, இல்ல கம்யூனியன் அப்ப ஏதோ ஒரு இடத்துல பாடுவீங்க, இல்லைன்னா காணிக்கை கொடுக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல பாடுவீங்க. ஸோ இந்த டக்ஸாலஜி அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சரணம் மட்டும்தான் இருக்கும். இது அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். ஆராதனையில ஒரு பகுதிக்கு மட்டும்தான் யூஸ்வலா இதை பயன்படுத்துவாங்க. அது எண்டிங்கா இருக்கலாம், இல்ல சர்மன் அப்ப இருக்கலாம், இல்ல எப்பனாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க கத்தோலிக்க திருச்சபையில இருந்து வந்திருந்தீங்கன்னா, குளோரியா இன் எக்ஸர்சிஸ் டியோ இப்படிங்கிற இந்த டக்ஸாலஜியை யூக்கரிஸ்டிக் பிரேயருக்கு முன்னாடி, அதாவது அந்த ராபூஜனத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரேயர் அப்ப நீங்க கேட்டிருப்பீங்க இந்த பாடல. இதே ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான டக்ஸாலஜி பிரைஸ் காட் ஃப்ரம் ஹூம் ஆல் பிளஸிங்ஸ் ஃப்ளோன்னு ஒரு இங்கிலீஷ் டக்ஸாலஜி இருக்கு. இது அவங்க காணிக்கை பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த பகுதியில இந்த ஒரு சரண பாடலை பாடுறதுக்கு பேர் தான் டக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க திருச்சபையில அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல இந்த ஒரு சரண பாடலை பாடுவீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ என்னோட ஆலயத்துல நாங்க நிறைய டக்ஸாலஜிஸ் பாடுவோம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டக்ஸாலஜி தான் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த டக்ஸாலஜி முடிவில் ஆராதனை முடிவப்ப பாடுற ஒரு டக்ஸாலஜி. ஸோ இந்த டக்ஸாலஜியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த டக்ஸாலஜியை பத்தி அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. இதை யார் எழுதுனா, இந்த டக்ஸாலஜி எங்க இருந்து வந்துச்சு, இதை பத்தின எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல. ஆனா ஒரு நீண்ட முயற்சிக்கு அப்புறம் நாங்க இந்த வீடியோவை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜெஹோவா ஜெஹோவா ஜெஹோவா, லுத்தரன் டக்ஸாலஜி. அண்ட் வெல்கம் டு பிரைஸ் அண்ட் பர்பஸ் சேனல். இந்த மறக்கப்பட்ட ஆராதனை பாடல்கள் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஜெஹோவா ஜெஹோவா ஜெஹோவா. இப்ப இந்த பாடலோட வரலாறை பத்தி நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு லுத்தரன் டக்ஸாலஜி. ஆராதனை இறுதியில பாடக்கூடிய ஒரு சரண பாடல். இந்த பாடல் பாத்தீங்கன்னா தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அவங்களோட ஹிம்னல்ல 93rd ஹிம்மா இருக்கு. அதாவது 93வது ஞான பாடலா இந்த பாடல் இருக்கு. இந்த பாடலோட கம்போசர் யாருன்னு பாத்தீங்கன்னா யூஸ்டின் ஹென்ரிச் கினைஸ்ட். இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கம்போசர். இவரோட பேரை இங்கிலீஷ்ல ஜஸ்டின் ஹென்ரிச் கினைஸ்ட் கூட சொல்லலாம். ஸோ இந்த பாடலை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்ச போது எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை தவிர்த்து இந்த பாடலோட வரலாறு, இந்த பாடலை யார் எழுதுனா, இதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த பாடலை பத்தி நாங்க இன்னும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்ச போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சிறிய தகவல் என்னன்னா, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையோட ஹிம்னல் பவேரியன் ஹிம்னல். ஜெர்மனி நாட்டில் இருக்கிற இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் இன் பவேரியா அவங்களோட பவேரியன் ஹிம்னலை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஜெர்மனியில தான் சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்பட்டது மார்ட்டின் லூத்தரால. அங்கதான் லுத்தரன் திருச்சபைகள்லாம் வளர்ந்து அது உலகம் முழுவதும் போச்சு. ஸோ அவங்களோட ஹிம்னலை பார்த்து தான் இப்ப தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையோட ஹிம்னலும் இப்ப இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி தெரிஞ்ச போது
நாங்க இந்த பவேரியன் ஹிம்னலை எப்படியாச்சும் வாங்கலாம் அப்படின்னு எங்களோட முயற்சினால ஜெர்மனில இருந்து இந்த பவேரியன் ஹிம்னலை நாங்க வாங்கினோம். அந்த பவேரியன் ஹிம்னல்ல இந்த பாடல் இருக்கு. பவேரியன் ஹிம்னல்ல இந்த ஹிம்மோட நம்பர் 105 அண்ட் அதோட சேம் கம்போசரோட நேம் அதுல இருக்கு. அதை தவிர்த்து எங்களுக்கு வேற எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. இதுக்கப்புறம் எங்களுக்கு வேற எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்களால் முடிஞ்ச சோர்ஸை நாங்கள் கேதர் பண்ணது பவேரியன் ஹிம்னல் வரையும் போனோம். அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். we couldn't find. ஸோ இதனால நாங்கள் இதுக்கப்புறமும் இதை கண்டுபிடிக்கணும்னு தான் யோசிச்சும் போது எங்களுக்கு வழி தெரில. ஆனால் நாங்கள் கணிப்பாட்டில் we went forward. நாங்கள் இதுக்கப்புறம் யோசிச்சும் போது எங்களுக்கு ஒரு யோசனை தான், நம்ம ஏன் பவேரியன் லூத்தரன் சர்ச்சை அணுகக்கூடாது, அவங்கள ஏன் நம்ம கான்டாக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட இருந்து ஏன் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை எங்களுக்கு வந்துச்சு. அவங்க எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருந்தாலும் நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. நாங்களும் அவங்களுடைய முடிஞ்ச அளவு கான்டாக்ட் டீட்டெயில் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு இமெயில் அனுப்பணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு நம்பிக்கை ஃபுல்லாக போயிடுச்சு. சரி, இதுவே கிடைச்ச வரையும் இருக்கட்டும், இதை வச்சு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் எல்லாம் இருந்தோம். கடைசியில் we got an email. எங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இமெயிலில் போய் பார்த்தபோது நாங்கள் இமெயில் பண்ணியிருந்த ஆள் யாருன்னா பவேரியன் லூத்தரன் சர்ச்சோட ஒன் ஆஃப் தி எல்டர். அவரோட பேர் தீலோ லிபே, மிஸ்டர் டீலோ லிபே. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எங்களுக்கு மெசேஜும் வந்துருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்த தகவல் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, பவேரியன் ஹிம்னலோட முதல் அத்தியாயம் அது 1814 வருஷம் வந்திருக்கு. அந்த அத்தியாயத்துல 10வது ஹிம்னலா இந்த ஹிம் இருந்திருக்கு. இந்த ஹிம் ஆராதனை முடிவு பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் கீழே இந்த ஹிம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்த எடிஷனான 1855 எடிஷன்ல இதே ஹிம்னல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், அதாவது ஆராதனை துதி அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில இது 14வது ஹிம்மா இருக்கு. இந்த பாடலை யார் இயற்றியிருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதை பத்தி நாங்க பவேரியன் லூத்தரன் சர்ச்ல தொடர்பு கொண்ட அந்த ஒரு நபர்கிட்ட நாங்க இன்னும் நிறைய கேட்டோம். அவங்க எங்ககிட்ட இதுக்கு மேல எங்கள்கிட்ட எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு நபரை தெரியும், இந்த நபரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒருத்தவங்களை சொன்னாங்க. அவர் பேரு ப்ரொஃபசர் கொன்ராட் கிளர்க். அவர் ஜெர்மனி நாட்டில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு மியூசிக் ப்ரொஃபஸராகவும் ஹிம்னாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அவர் இருக்காரு. ஸோ அவரை தொடர்பு கொண்டா ஏதோ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவரோட இமெயில் ஐடி எங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம அடுத்த நாள் அவரை தொடர்பு கொள்ளிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க அப்படியே இருந்தோம். அடுத்த நாள் நாங்க அப்படியே இமெயிலை நாங்க எடுத்து ஓபன் பண்ணும்போது அந்த ப்ரொஃபசர் கொன்ராட் கிளர்க்ல இருந்து எங்களுக்கு டைரக்டா ஒரு இமெயில் வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல அவர் இன்னும் நிறைய தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. அந்த ஹிம்மா யார் எழுதினாலும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பாடலை இயற்றினவர் பேரு கொடலப் கொன்ராட் ரிஃபிலே. இவர் 1736 வருஷத்திலிருந்து 1809 வருஷம் வரை வாழ்ந்த ஒரு ஜெர்மன் லிரிசிஸ்ட். இவர் பிறந்தது கோல்மார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல. இவர் தன்னோட ஆரம்ப காலத்தை ஒரு வழக்கறிஞராக வாழ்ந்திருக்காரு. இவர் லா படிச்சது ஹலே அப்படிங்கிற ஒரு ஊர்ல. இவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இவர் தன்னோட 22ஆம் வயசுலயே தன்னோட பார்வையை இழந்துட்டாரு. அந்த சமயத்துல இவர் பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாரு. இதுக்கு இப்படி ஒரு விஷயம் எனக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே நடந்துச்சு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு பல கேள்விகளோடு இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தன்னோட தேவன் மேல இருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தினால தன்னோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. இவர் தன்னோட பிற்காலத்துல ஒரு ரிலீஜியஸ் டீச்சராகவும் ஒரு போயட்டாகவும் தன்னோட வாழ்க்கையை தன்னோட சொந்த ஊரான கோல்மார்லே வாழ்ந்திருக்காரு. இவர் நிறைய ஹிம்ஸ் இந்த டைம்ல எழுதியிருக்காரு. இந்த டைம் தி ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சமயத்துல தான் பல தியாலஜிக்கலி அண்ட் போயட்டிக் ஹிம் நிறைய இது எழுதப்பட்டது.
அந்த காலத்துல தான் இவர் ஹிம் நிறைய எழுதியிருக்காரு. நம்ம கிட்ட இப்ப இந்த ஹிம் மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹிம் தான் அவர் எழுதுனது நம்ம கிட்ட இருக்கு. இந்த பாடல் 1808 வெளிவந்த புரொட்டஸ்டன்ட் ஹிம்னல் ஃப்ரம் ஹோபர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வேற ஒரு டியூனோட அதுல இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த பாடலுக்கு வேற ஏதோ ஒரு ஒரிஜினல் டியூன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1814 எப்ப முதல் பவேரியன் ஹிம்னல்ல இவங்க கம்பைல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்ப அதுல இந்த பாடலையும் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ப்ரொஃபசர் கொன்ராட் கிட்ட கொடுத்த ஒரு தகவல் என்னன்னா, ஜஸ்டின் ஹைன்ரிச் கினைஸ்ட் அவருக்கு இந்த பழைய டியூன் சுத்தமா பிடிக்கல. இந்த பாடல் பிடிச்சிருந்துச்சு, ஆனா அந்த டியூன் பிடிக்கல. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, நானே இந்த பாடலுக்கு ஒரு டியூனை கம்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கம்போஸ் பண்ண டியூன் தான் இப்ப இருக்கிற பவேரியன் ஹிம்னல்லையும் சரி, தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்ல இருக்கிற அந்த ஹிம்னல்லையும் சரி, 2 ஹிம்னல்லையும் அதே டியூன் தான் இருக்கு. இந்த டியூன் தான் 1814 வந்த ஃபர்ஸ்ட் பவேரியன் ஹிம்னல்லையும் சரி, 1855 வந்த அடுத்த பவேரியன் ஹிம்னல்லையும் சரி, இந்த டியூன் தான் இருக்கு. இந்த பாடலை எழுதினவர் பேர் அந்த 2 ஹிம்னல்லையும் இல்லை. ஆனா அதுக்கு அடுத்து 1920 வந்த அந்த ஹிம்னல்ல இதை எழுதினவர் ஒரு பேர் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்த அந்த எடிஷன்ஸ்ல இந்த ரைட்டரோட பேரு இல்லை. ஸோ இதுதான் இந்த ரைட்டரோட ஒரு உண்மையான பேரு. இப்ப நம்ம பாடிட்டு இருக்க இந்த பாடலோட டியூன் வந்து ஹைன்ரிச் கினைஸ்ட் அவர் எழுதின அந்த ஒரு டியூன் தான் இப்ப நம்ம பாடிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நாங்க ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே சமயத்துல எடிட்டிங்கும் ஆல்மோஸ்ட் முடிச்ச அந்த சமயத்துல இந்த பாடலை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றதை விட அப்பதான் நாங்க நோட்டீஸ் பண்ணோம். இந்த தகவல் எங்கள்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையோட ஹிம்னல்லையே ஜேஹெச்சி கோடஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் வந்து டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இவர் தான் வந்து ஜெர்மன்ல இருந்து தமிழ்ல இந்த பாடலை மொழிபெயர்த்திருக்காரு. இவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா நம்ம தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையோட ஆரம்பத்துக்கு தான் நம்ம போகணும். லுத்தரன் திருச்சபைகளை இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தது டானிஷ் ஹலே மிஷன் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனரி இயக்கம் தான். இந்த மிஷனரி இயக்கத்திலிருந்து வந்த முதல் 2 மிஷனரிகள் தான் பர்த்தலமேயு சீகன்பார்க் அப்புறம் ஹென்ரிச் ஃப்ளூச்சோ. இவங்க 2 பேரும் அப்ப டானிஷ் காலனியா இருந்த ட்ராங்கம்பார், அதாவது தரங்கம்பாடிக்கு 1706 வந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் இந்தியாவுக்கு வந்த முதல் புரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பர்த்தலமேயு சீகன்பார்க் அவர் தான் வந்து தமிழ் வேதாகமத்தை முதல் மொழிபெயர்த்தவர். அதுக்கப்புறம் பிரிண்டிங் பிரஸ்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்த முதல் ஆள் அவர் தான். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்கூல் உருவாக்குன முதல் ஆளும் அவர் தான். இவர் இந்த மாதிரி பல சாதனைகள் இவர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ஜேபி ஃபெப்ரிஷியஸ், சிஎஃப் ஸ்காட்ஸ், அந்த மாதிரி பல லுத்தரன் மிஷனரிகள் வந்தாங்க. இவங்க எல்லாரும் 1000 கணக்கா எழும்பி திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல லுத்தரன் திருச்சபையை உருவாக்குனாங்க. ஆரம்ப காலங்களில் லுத்தரன் திருச்சபைகளை உருவாக்குனதாகட்டும், பலாயிரம் மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததாகட்டும், தமிழ் வேதாகமத்தை புழக்கத்தில் கொண்டு வந்ததாகட்டும், பிற மொழியில இருக்கிற பாடல்களை, அதாவது கிறிஸ்துவ பாடல்களை தமிழ்ல மொழியாக்கம் செய்ததாகட்டும், இந்த மாதிரி பல காரியங்களை இந்த மிஷன் பண்ணியிருக்கு. ஆனா 1800 இந்த மிஷனால தொடர்ந்து பயணிக்க முடியல. ஏன்னா இந்த மிஷனால ஃபண்டிங் வந்து டென்மார்க்ல இருந்து வரத நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல டென்மார்க்ல ரிலிஜியனை கொடுத்து பல கேள்விகள் அங்க பிறந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இந்த மிஷனால தொடர்ந்து பயணிக்க முடியல. இதுக்கப்புறம் த சர்ச் மிஷன் சொசைட்டி அப்படிங்கிற ஆங்கிலிக்கன் சொசைட்டி கையில இந்த லுத்தரன் சர்ச்சஸ்லாம் போகுது. டானிஷ் ஹலே மிஷன் விட்டுட்டு போன அந்த ஒரு பணியை டிரிஸ்டன் லிப்சிக் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனரி இயக்கம் கையில எடுத்தாங்க. இவங்க ஜெர்மனி நாட்டு. இந்த மிஷனால அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி பேர் தான் ஜேஹெச்சி கோடஸ். இவரை 1840 இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. இவரை அனுப்புனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, லுத்தரன் திருச்சபைகள் ஆரம்பத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால டானிஷ் ஹலே மிஷன் வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலிக்கன்ஸ் கையில போயிடுச்சு. ஸோ அந்த ஆங்கிலிக்கன் கையில இருக்கிற அந்த சர்ச்சஸ் எல்லாத்தையும் திரும்ப மீட்கணுங்கிறதுக்காக தான் இவர் அனுப்பிச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மீட்டாங்க. திரும்ப அதில் லுத்தரன் சர்ச்சஸா மாத்தினாங்க. இதுக்கப்புறம் ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்த சில லுத்தரன் மிஷனரிகள் இந்த மிஷன் இயக்கத்துக்கு
உதவி செய்யறதுக்காக வந்தாங்க. அவங்க வந்தது 1849 வருஷம். அதுக்கப்புறம் 1874 வருஷம் சர்ச் ஆஃப் ஸ்வீடன் மிஷன் வந்து அபிஷியலா இந்த மிஷனோட சேர்ந்து லுத்தரன் திருச்சபைகளை இன்னும் நிறைய புழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1901 வருஷம் ஸ்வீடிஷ் டயசிஸ் அப்படின்னு தனியா ஒரு டயசிஸ உருவாக்குனாங்க. இந்த ஒரு பயணம் டானிஷாலே மிஷன் மூலமா ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலிக்கன்ஸ்ட போய் அதுக்கப்புறம் டிரிஸ்டன் லிப்சிக் மிஷன் மூலமா அனுப்பப்பட்ட ஜேஹெச் சிகோடஸ் ஆகட்டும், அவரை பல ஜெர்மன் மிஷனரிகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த ஸ்வீடன் மிஷனரிகள் ஆகட்டும், இவங்க எல்லார்கிட்ட இருந்த ஃபண்ட் மூலமா 1919 ஆண்டு தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தொடங்கப்படுது. இந்த திருச்சபையோட முதல் பேராயரா ஏர்னஸ்ட் ஹேமியோன வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் 1956 வருஷம் ராஜா மாணிக்கம் இவர் தான் நம்ம திருச்சபையோட முதல் இந்தியன் பேராயர். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இன்னைக்கு வரையும் இருக்கு. இந்த திருச்சபையோட ஹெட் குவார்ட்டர்ஸா வந்து திருச்சிராப்பள்ளி இருக்கு. அதே மாதிரி இந்த திருச்சபையில 1,03,093 அபிஷியல் மெம்பர்ஸ் இப்போ வரையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. ஸோ ஜெஹோவா 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 இந்த பாடலை ஜெர்மன் மொழியிலிருந்து தமிழ்ல மொழியாக்கம் பண்ணது ஜேஹெச் சிகோடஸ். இவர் டிரிஸ்டன் லிப்சிக் மிஷனால இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர். இவர் தான் இந்த பாடலை மொழிபெயர்த்திருக்கார். இந்த பாடல் ஜெர்மனி தேசத்துல ஆரம்பிச்சு இங்க வரையும் வந்திருக்கு. இது காரணம் ஜேஹெச் சிகோடஸ்னாலதான். இந்த பாடலோட வரலாறு கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான வரலாறு. இதுவே இந்த பாடலுடைய வரலாறு. இந்த வரலாறை எங்களுக்கு கண்டுபிடிக்க உதவியான திலோ லிபே அவர்களுக்கும் ப்ரொஃபசர் கொன்ராட் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எங்களோட ரட்சகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உதவி இல்லாம கண்டிப்பா இந்த இதை எங்களால் முடிச்சிருக்க முடியாது. அதனால அவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இப்ப இந்த பாடலோட வரிகளையும் அதுல இருக்கிற ஆழமான சத்தியத்தையும் நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த பாடல் எகோவா 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 அப்படின்னு ஆரம்பிக்குது. எகோவா அப்படிங்கிற இந்த பெயர் நம்மளோட தேவனாகிய கர்த்தரை குறிக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது பழைய ஏற்பாடுல இந்த பெயர் எங்கேயும் பயன்படுத்தப்பட்டதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னோட பெயரை வெளிப்படுத்தும் போது WHYH அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்ற யோட் ஹே வே ஏ, அதை இன்னும் சுருக்கமா யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் மூலமா தான் நம்மளோட தேவன் தன்னைய அறிவித்தார் இஸ்ரேல் மக்களுக்கு. ஆனா இந்த பெயரை இஸ்ரேல் மக்கள் சொல்றதுக்கே பயந்தாங்க. ஏன்னா இது நம்மளோட பரிசுத்தமான தேவனுடைய நாமம் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப பயந்தாங்க இந்த பெயரை எங்கேயும் பயன்படுத்துறதுக்காக. ஆனா நம்ம தேவனை குறிப்பிடும் போது நம்ம இப்படியே குறிப்பிட்டுதான் ஆகணும். நம்ம ஜெபம் பண்ற போதாகட்டும் இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம தேவனை குறிப்பிட்டுதான் ஆகணும். அவரோட நாமத்தை நம்ம குறிப்பிட்டுதான் ஆகணும். அப்படின்னும் போது தேவனை குறிப்பிடுறதுக்கு அவங்க வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. ஆங்கிலத்துல வவல்ஸ் மற்றும் கான்சனன்ஸ் அப்படின்னு இருக்கும். வவல்ஸ் அப்படின்னா AAIOU இந்த உச்சரிப்புகளை வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து பிற உச்சரிப்புகளை கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த WHYH அதாவது யோட் ஹே வே ஹே யாவே அப்படிங்கிற இந்த ஒரு உச்சரிப்பு கான்சனன்ட் உச்சரிப்பு. இது எல்லாமே கான்சனன்ஸ். இப்ப இஸ்ரேல் மக்கள் தேவனை வந்து அவர் நாமத்தை குறிப்பிடும் போது ஃபுல்லாவே வந்து வவல்ஸ் தான் பயன்படுத்தினாங்க. தேவனோட ஆக்சுவல் நேம் வந்து கான்சனன்ஸ்ல இருக்கு. அவர் நாமத்தை இவங்க குறிப்பிடும் போது ஃபுல்லாவே வவல்ஸ் பயன்படுத்தினாங்க. அப்படி யூஸ் பண்ண ஒரு வார்த்தை தான் அர்தோனாய். அர்தோனாய்னா கடவுள் அப்படின்னு எபிரேய மொழியில சொல்லுவாங்க. அது ஃபுல்லாவே வந்து வவல்ஸ் இருக்கும். இது காலப்போக்குல இந்த யாவே அப்படின்னு இருக்கிற இந்த கான்சனன்ஸையும் அதோனாய் அப்படின்னு இருக்க இந்த வவல்ஸையும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு கிடைச்ச ஒரு பேர் தான் யெகோவா. யெகோவா அப்படிங்கிற ஒரு இது நம்ம பேர் நமக்கு வந்துச்சு. அதுவே காலப்போக்குல ஆங்கிலத்துல ஜெஹோவா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த யெகோவா அப்படிங்கிற இந்த நாமம் வந்து நம்ம யாவே அப்படின்னு தேவனோட நாமத்தை அந்த பரிசுத்த நாமத்தை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் மக்கள் யெகோவா அப்படிங்கிற ஒரு நாமம் நமக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த யெகோவா அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலும் சரி, யாவே அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலும் சரி,
நம்ம அதை சொல்ல முடியும், தைரியமா நம்ம அதை சுதந்திரிக்க முடியும். நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த நாமத்தை சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய ரட்சகரும் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில அறந்து ரத்தம் சிந்தி நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் இது தீர்த்தார். அப்படின்னும் போது நம்மளோட தேவனை எந்த ஒரு நாமத்தினாலையும் நம்ம அவர் தைரியமா கூப்பிடலாம். நம்ம அவரோட பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனோட அந்த ஒரு ரத்த சாட்சியினால நம்ம இன்னைக்கு இருக்கோம். அடுத்த வரியில உமக்கென்றும் துதி மா ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா நம்ம தேவனுக்கு தான் எல்லா துதியும், எல்லா கனவும், எல்லா ஸ்தோத்திரம் எல்லாமே அவருக்கு தான். இதே வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன்னு இருக்கும். அது ஆரம்பத்துல ஆமேன்னு ஆரம்பிக்கும், முடியும் போது ஆமேன்னு இருக்க முடியும். ஆமேன்கிற வார்த்தைக்கு லெட் இட் பி, அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அர்த்தங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா என்றென்றைக்கும் அவருக்கு துதி கணம் ஸ்தோத்திரம் எல்லாம் நம்ம தேவன் ஒருவருக்கே அப்படிங்கிறது தான் இந்த வரி சொல்லுது. அடுத்த வரியில நீர் சொல்ல முழு லோகமும் தூளாய்ப்போம் ஆமட்டுக்கும் அப்படின்னு இருக்கு. இத நம்ம தேவனுடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து வர அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு அப்படிங்கறத இது நமக்கு காண்பிக்குது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதே ஆகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி தேவன் தன்னோட வார்த்தையினால உலகத்தை ஃபுல்லா உருவாக்குனாரு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வார்த்தையா நம்ம தேவன் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி சங்கீதம் 119 105வது வசனத்துல உமது வார்த்தை என் பாதைக்கு ஒளியாய் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கு. ஸோ அவரோட வார்த்தை நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான இதா இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதே மாதிரி அவர் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்குன்னு தெரிய வருது. தூளாய் போம் மட்டுக்கும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாமே அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. இதே பாடல ஜெர்மனோட மொழியாக்கத்துல அந்த இதை இங்கிலீஷ்ல மொழியாக்கம் பண்ணும்போது எங்களுக்கு அடுத்த ஒரு மீனிங் என்னன்னா, அட் யோர் வேர்ட் லெட் தி எர்த்ஸ் டெம்பிள் ட்ரெம்பிள். ஸோ அட் யோர் வேர்ட் லெட் தி எர்த்ஸ் டெம்பிள் ட்ரெம்பிள். ஸோ நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில இந்த எர்த்ஸ் டெம்பிள் அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா, நம்ம உலகப்பரமான காரியங்கள் நம்ம எத்தனையோ இருக்கும். நம்ம அந்த காலத்துல இந்த பாபிலோனியர்கள் அவங்களோட டெம்பிள் ஆகட்டும், இல்ல இந்த மத்த இது எல்லாமே இருக்கட்டும், உலகப்பரமான காரியங்கள் இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம தேவன் சொன்னா ஒரு வார்த்தையில, ஒரே ஒரு வார்த்தையில முடிஞ்சிடும். சோ நம்மலாம் ஒரு இது இல்லாத, ஒரு நித்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது பின்னாடி போகாம நித்திய வாழ்வு அளிக்கிற நம்ம தேவன் பின்னாடி வந்தா நம்ம கண்டிப்பா நம்ம அவர் சொன்ன ஒரு வார்த்தையில கண்டிப்பா நம்ம ஒளிந்து போகாம அவரோட நித்திய வார்த்தையின் மூலமா நம்ம நித்திய காலம் ஜீவிப்போம். இங்க ஒலிக்கும் பாடல் நீர் தூயர் 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 என்றார் அப்படின்னு இருக்கு. இங்க ஒலிக்கும் பாடல், இந்த பாடல்ல நம்ம அகைன் ரெவல்யூஷன்ல கனெக்ட் பண்ணலாம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க புதிய பாடல் எப்படி தூதர்கள்லாம் பாடுறாங்க அப்படின்னு இருக்கும். அந்த புதிய பாடல்ல எப்படி நம்ம கலந்துப்போம், நம்மளோட ஓட்டத்தெல்லாம் முடிஞ்சு கடைசியில அவர் 2ஆம் வருகையில் நம்ம எப்படி அந்த புதிய பாடல்ல நம்ம பாடுவோம்ல. சோ அந்த இங்க ஒலிக்கும் பாடல் அது அவரை தூயர் 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 அப்படின்னு சொல்லும். இந்த தூயர் தூயர் தூயர்ன்னும் போது இது ட்ரினிட்டியை குறிக்குது. சோ பிதா குமாரன் பரிசுத்தாவி நம்ம திரியேக தேவனை குறிக்கிறதுக்கு இந்த தூயர் 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 அப்படின்ற வார்த்தை பயன்படுது. ஹோலி 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 லார்ட் காட் ஆல்மைட்டி. சோ அதே மாதிரி இந்த பாடலும் கேட்டிருப்பீங்க, அதே வசனத்தை கேட்டிருப்பீங்க. இது நம்மளோட திருத்துவ தேவனை குறிக்குது. கண்டிப்பா என்னைக்குமே நம்மளோட பிதா குமார பரிசுத்தாவி நம்மளோட திரியேக கடவுள் நம்மளோட என்றும் இருக்கார் அப்படிங்கறது இது குறிக்குது. அப்புறம் கடைசியா இந்த பாடல் முடியும் போது அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு முடியுது. சோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். ஹல்லேல் அப்படிங்கிறது ஒரு பிரைஸ், துதி. அதே துதிங்கிறது நம்ம பிரைஸ் நம்ம ஆங்கிலத்திலேயோ இல்ல தமிழ்லயோ துதின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். ஆனா எபிரேயத்துல துதிங்கிறதுக்கு நிறைய விதமான துதிகள் இருக்கு. அதுல ஒரு துதி தான் இந்த ஹல்லேல் அப்படின்றது. இந்த ஹல்லேல்ன்ற துதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இரு கைகளை வானத்துக்கு நேரா எழுப்பி நம்ம தேவனை துதிக்கிறது, அந்த பேர் தான் ஹல்லேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹல்லேல் லூனா டு யூ. அப்புறம் யான்னு நம்மளோட கொஞ்ச நிமிடம் தான் சொன்னேன், யாவே நம்மளோட பிதாவாகிய தேவனோட நாமத்தை குறிக்குது. அப்ப ஹல்லேலூயா, பிரேஸ் டு யூ யாவே, உமக்கே துதி யாவே,
அப்படிங்கிறத இந்த அல்லேலூயா அப்படின்னு குறிக்குது. ஸோ கண்டிப்பா தேவனோட நாமம் நம்மளோட இன்றும் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம குறிக்கிற இந்த ஒரு வார்த்தை தான் அல்லேலூயா. இதை இல்ல இது இந்த டினாமினேஷன்ல இருக்கிறவங்க தான் இதை பயன்படுத்துவாங்க, நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு இல்லாம நம்ம எங்கெங்கெல்லாம் முடியுதோ இந்த அல்லேலூயா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம சொல்லி நம்ம தேவனை துதிச்சு கொண்டே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த பாடலோட வரிகளை இப்ப நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த பாடலோட இசையை பற்றியும் அதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸையும் பிரின்ஸ் டேவிட் பண்ணுவார். இதுவே இந்த பாடலுடைய வார்த்தைகளும் அதுல இருக்கிற ஆழமான சத்தியமும். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட சகோதரர் பிரின்ஸ் டேவிட் இந்த பாடல்ல இருக்கிற இசையும் அதை நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணியும் காமிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா யெகோவா யெகோவா. இவ்வருமையான பாடல் டாக்ஃபாலஜி என்று கூறப்படும் பாடல் வகைகளில் ஒன்று. டாக்ஃபாலஜி என்றால் கடவுளின் மகிமையை சொல்லுதல் என்பதாகும். டாக்ஃபாலஜி என்பது பண்டைய கிரேக்க வார்த்தைகளாகிய டாக்ஃபா மற்றும் லாஜியா ஆகிய வார்த்தைகளிலிருந்து மருவி வந்துள்ளது. டாக்ஃபா என்றால் மகிமை, லாஜியா என்றால் சொல்லுதல் என்பதாகும். இப்பாடலுக்கென்று இசையமைத்தவர் ஹைன்ரிச் நெட். இவர் ஒரு ஜெர்மானிய இசைக்கலைஞர். இவர் தனது சொந்த நகரமாகிய பிபராக்கில் மியூசிக் டைரக்டராக பணியாற்றியிருக்கிறார். இசை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஆர்கனிஸ்டாகவும் பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமன்றி அநேக ஓப்பராக்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை அவரே நடத்தியும் இருக்கிறார். அதே சமயத்தில் அநேக ஓப்பராக்களுக்கும் பாடல்களுக்கும் அவரே இயற்றியும் இருக்கிறார். ஹைன்ரிச் நெட் மதம் சார்பற்ற மற்றும் தெய்வீகம் சார்ந்த 2 இசைகளையுமே இயற்றியிருக்கிறார். ஸோ அவரோட படைப்புகளில் சிம்பனிஸ், ஓப்பரா, சங்கீதங்கள், பாடகர் குழுவுக்கான படைப்புகள், ஆர்கனுக்கான படைப்புகள் என்று அநேகமாக இருக்குது. இன்று நம் ஆலயங்களில் பயன்படுத்தக்கூடிய பவேரியன் ஹிம்னல் புத்தகத்தில் உள்ள அநேக பாடல்களுக்கு ஹைன்ரிச் நெட் இசையமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நாம் காண இருக்கும் இந்த பாடலுக்கு முன்னதாகவே ஒரு ராகம் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதை இயற்றியதும் அதை எழுதியதும் யார் என்பதற்கான தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே இதற்கென புதிய ராகத்தை இயற்றியவர் என்று பார்த்தால் ஹைன்ரிச் நெட் தான். இந்த பாடலுக்கான கீ சிக்னேச்சர் என்று பார்த்தோம்னா பி ஃப்ளாட் மேஜர் அல்லது ஜி மைனர் என்று சொல்லுவோம். இதனுடைய தாளம் இங்கு காமன் டைம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சி என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அப்படி என்றால் 4x4 என்பதாகும். அநேக பாடல்களில் நீங்கள் மீட்டர் என்ற ஒரு குறிப்பை பார்த்திருக்க முடியும். சுருக்கமாக மீட்டரை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு பாடல் என்று எடுத்துக்கொண்டோமானால் அந்த பாடலில் உள்ள வரிகள் அந்த வரிகளில் உள்ள அசைகளின் எண்ணிக்கையை பொறுத்ததாகும். இந்த பாடலுக்கான மீட்டர் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய வரிகள் மற்றும் அதன் அசைகளை உள்ளடக்கியதுதான் இது. இப்பாடலை நம் பாடகர் குழுவினர் இப்போது பாட கேட்போம்.